ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஜேஇஇ மெயின் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினா பார்க்க போகிறோம். வாங்க என்ன வினா அப்படின்னு பார்ப்போம். The angles A, B and C of triangle ABC are in AP and A is to B equal to 1:3. If C equal to 4 cm, then the area of this triangle is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா எதில் இருக்கணும் அப்படின்னா இன் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 டிவைட் பை √3, செகண்ட் ஆப்ஷன் 4 √3, தேர்ட் ஆப்ஷன் 2 √3, ஃபோர்த் ஆப்ஷன் 4 டிவைட் பை √3. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சாப்டரில் வருது. அதில் என்ன டாபிக் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பண்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் வருது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா முக்கோணம் ஏபிசியில் கோணங்கள் கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி மற்றும் கேபிட்டல் சி ஆகியவை கூட்டுத்தொடர் முறையில் உள்ளன மற்றும் ஸ்மால் ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 1:√3, சி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் எனில் இந்த முக்கோணத்தின் பரப்பளவு எதில் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் 2/√3, ரெண்டாவது ஆப்ஷன் 4√3, மூணாவது ஆப்ஷன் 2√3, நாலாவது ஆப்ஷன் 4/√3. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து 5th சாப்டரில் ஈருறுப்பு தேற்றம், தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள், அதில் வந்து கூட்டு தொடர்முறை அப்படின்றது படிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன், அது ஷார்ட்டாக ஏபி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே 11th ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சாப்டரில் சைன் விதி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் அதே முக்கோணவியல் சாப்டரில் வந்து முக்கோணத்தின் பரப்பளவு படிச்சிருப்போம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் ஏபி, அதே கூட்டுத்தொடர்முறை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி, அப்போ 3 டேர்ம் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னா இது ஃபஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கிறோம். A1 ஃபஸ்ட் டேர்ம், பி வந்து செகண்ட் டேர்ம், சி வந்து தேர்ட் டேர்ம் அப்படின்னு வச்சுக்கிறோம். எப்படி இருக்கணும் அப்படின்னா T2 - T1 ஈக்குவல் டு T2 - T1 ஈக்குவல் டு T3 - T2 இப்படி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், B - A ஈக்குவல் டு C - B. இங்கே -B இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா +B ஆயிரும். இப்போ B + B 2B ஆயிரும். இந்த -A ரைட் சைடு வந்துச்சுன்னா +A ஆயிரும், A + C. ஓகேங்களா? அப்போ 3 வந்து ஏபிசி வந்து ஏபியில் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சரிசி பண்ணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து சைன் விதி என்ன அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி A/sin A ஈக்குவல் டு B/sin B ஈக்குவல் டு C/sin C ஈக்குவல் டு 2R. இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் அப்படின்றது முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரம், ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி அப்படின்றது சைடை குறிக்கக்கூடியது, முக்கோணத்தோட பக்கங்களை குறிக்கக்கூடியது. கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி அப்படின்றது முக்கோணத்தின் கோணங்களை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சரி, இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு எடுத்துக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ½ × AB sin C, நெக்ஸ்ட்டு ½ × BC sin A, நெக்ஸ்ட்டு ½ × CA sin B அப்படின்னு இந்த 3 ஃபார்முலாவில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து வெர்டிசஸ் எடுத்துக்கிறோம். இது A, இது B, இது C அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல வந்து கோணம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து இது A, இது ஆங்கிள் B, இது ஆங்கிள் C. இப்போ ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடு என்னது BC, இது BC அப்படின்றது ஸ்மால் a அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? BC ஈக்குவல் டு ஸ்மால் a. இங்கே ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட் சைடு வந்து CA, இதை வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்மால் பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ CA ஈக்குவல் டு ஸ்மால் பி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட் சைடு என்னது AB, இது என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்மால் c அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ AB ஈக்குவல் டு ஸ்மால் c. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 சைடு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அந்த 2 சைடுக்கு இடைப்பட்ட கோணத்துக்கு சைன் மதிப்பு எடுத்துகிட்டு 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். ஓகேங்களா? சரி, இதே முக்கோணத்தின் பரப்பளவுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. இப்போ கொஸ்டின் வருவோம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். The angles A, B and C of triangle ABC are in AP. அப்போ
ஏன்ற ஆங்கிள், பின்ற ஆங்கிள், சின்ற ஆங்கிள் எதில் இருக்குது? ஏபியில் இருக்குது. ஏபி அப்படின்றது அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன். இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம். அப்போ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சி மைனஸ் பிக்கு. இந்த மைனஸ் பி எந்த சைடு கொண்டு வந்துருங்க, அப்போ என்ன கிடைக்கும்? ப்ளஸ் பி ஆயிரும். அப்போ பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஏ அங்கிட்ட வந்துச்சுன்னா ப்ளஸ் ஏ ஆயிரும். அப்போ ஏ ப்ளஸ் சி. ஸோ 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஓகேங்களா? சரி, அப்போ ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம் ஏபிசி அப்படின்னு. இது ஏ, இது பி, இது சி. இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா முக்கோணம். அப்போ முக்கோணன்றதுனால இந்த 3 கோணங்களின் கூடுதல் என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பை. பைன்றது அது 180 டிகிரி. இப்போ இந்த ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக 2பின்னு போட்டுருவோம். இந்த ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக 2b. இங்கே ஆல்ரெடி ஒரு பி இருக்குது. அப்போ பி ப்ளஸ் 2b ஈக்குவல் டு பை. ஓகேங்களா? அப்போ பை அப்படின்றது என்னது? 180 டிகிரி. b ப்ளஸ் 2b என்ன கிடைக்கும்? 3b. ஸோ 3b ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ b is equal to 180 டிகிரி பை 3 என்ன கிடைக்கும்? வெரி குட். என்னது? 60 டிகிரி. ஓகேங்களா? சரி, ஆங்கிள் பி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 60 டிகிரி. இப்போ லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? a is to b ஈக்குவல் டு 1/√3. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 சைடு 3 ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த 3 ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது 2 சைடு, அந்த 2 சைடுக்கு இடைப்பட்ட கோணம் தெரிஞ்சாலுமே நம்ம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஏ இஸ் டு பியை பாருங்களேன். ஓகேங்களா? இந்த ஏவுக்கும் சைன் ஏவுக்கும் உள்ள தொடர்பு, பிக்கும் சைன் பிக்கும் உள்ள தொடர்பு. வெரி குட். என்ன விதி? சைன் விதி. ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2r. இப்போ இதில் வந்து நம்ம இதை 2 மட்டும் எடுத்துக்கிற போகிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ அதை இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன வந்துடும்? ஏ பை பி ஈக்குவல் டு இங்கே சைன் ஏ மேலே வந்துடும். அப்போ என்ன வரும்? சைன் ஏ பை சைன் பி. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ பை பிக்கு பேராக என்ன எழுதிக்கலாம்? சைன் ஏ பை சைன் பி. அப்போ இங்கே ஏ இஸ்டு பின்னு இருக்குது. ஏ இஸ்டு பியை ஏ பை பின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 1/√3. ஓகே, இப்போ இந்த ஏ பை பிக்கு பேராக நான் என்ன எழுதிக்கலாம்? சைன் ஏ பை சைன் பி. ஸோ சைன் ஏ பை சைன் பி ஈக்குவல் டு 1/√3. நம்மளுக்கு ஆங்கிள் பி தெரியும். ஆங்கிள் பி என்னது? 60 டிகிரி. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ சைன் ஏ ஈக்குவல் டு 1/√3 இன்ட்டு சைன் 60 டிகிரி. எதனால்? ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி இருந்ததுனால. ஓகேங்களா? சரி, சைன் 60 டிகிரியோட மதிப்பு என்னது சொல்லுங்கள்? வெரி குட், √3/2. சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு √3/2. ஓகே, அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு 1/√3 இன்ட்டு சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்னது? √3/2. √3/2. ஸோ இந்த √3 கேன்சல் ஆகிரும். ஸோ இப்போ சைன் ஏ என்ன கிடைக்கும்? நியூமரேட்டரில் பாருங்கள் 1 இருக்குது, டினாமினேட்டர் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு என்னது? 1/2. ஓகே, அப்போ சைன் ஏ வேல்யூ வந்து 1/2 அப்படின்னா ஏயோட எந்த வேல்யூக்கு வந்து சைனுக்கு 1/2 கிடைக்கும் சொல்லுங்கள் பாப்பா? வெரி குட். ஏயோட வேல்யூ 30 டிகிரிக்கு. சைன் 30 டிகிரி அப்படின்றது என்னது? 1/2. ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சோம்? ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஏ வந்து 30 டிகிரி. ஓகே, இது வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றதுனால ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது முக்கோணம் ஏபிசி.
அப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் என்னது 180 டிகிரி. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ பிக்கு பேரில் 60 டிகிரி, ஏக்கு பேரில் 30 டிகிரி போட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏக்கு பேரில் 30 டிகிரி, ஓகேங்களா? பிக்கு பேரில் 60 டிகிரி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது கேபிட்டல் சி, ஓகேங்களா? ஆங்கிள். ஸோ அப்போ 90 டிகிரி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா? அப்போ கோணம் சி வந்து 90 டிகிரி வந்திருக்கு. அப்போ கோணம் சி வந்து 90 டிகிரி வந்துட்டாலே இந்த முக்கோணம் ஏபிசி என்ன வரும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? ஆங்கிள் ஏ வந்து 30 டிகிரி, ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி, ஆங்கிள் சி வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு சி வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஏ வேல்யூ பி வேல்யூ தெரியாது, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? A/B தெரியும். ஓகேங்களா? என்னது 1:√3ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தெரியாது, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? A/B தெரியும். ஓகேங்களா? அது என்னது 1:√3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஏ வேல்யூவையும் பி வேல்யூவையும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள் 3 சைடுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். என்னது? சைன் விதி. அதுதான் பயன்படுத்த போகிறோம். என்னது? A/sin A ஈக்குவல் டு B/sin B ஈக்குவல் டு C/sin C ஈக்குவல் டு 2R. இந்த இடத்துல வந்து கேபிட்டல் ஆர்ன்றது தேவையில்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா A/sin A ஈக்குவல் டு B/sin B ஈக்குவல் டு C/sin C. இது வந்து சைடு, இது ஆங்கிள். ஓகே. இப்போ ஏன்றது தெரியாது, ஸ்மால் ஏ. சைன் கேபிட்டல் ஏன்றது ஆங்கிள், அப்போ 30 டிகிரி ஈக்குவல் டு பி தெரியாது, பை சைன் பி, ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி, அப்போ சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு சி அப்படின்றது 4 சென்டிமீட்டர். ஸோ 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். சைன் சி, சியோட வேல்யூ 90 டிகிரி, அப்போ இங்கே சைன் 90 டிகிரி போட்டுரும். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும் பாருங்கள். A/sin 30 டிகிரி, சைன் 30 டிகிரியோட மதிப்பு என்னது? வெரி குட், 1/2 ஈக்குவல் டு B/sin 60 டிகிரி, சைன் 60யோட மதிப்பு என்னது? வெரி குட், √3/2 ஈக்குவல் டு 4 டிவைட் பை சைன் 90 டிகிரியோட மதிப்பு என்னது? 1. அப்போ 4/1 என்ன கிடைக்கும்? 4ன்றது தான் கிடைக்கும். ஓகேங்களா? சரி. அப்போ இதை ரெண்டையும் எடுத்துக்கிறோம். அடுத்து இதை ரெண்டையும் எடுத்தோம்னா எதோட மதிப்பு கிடச்சிடும்? ஏயோட மதிப்பு. இதை ரெண்டையும் எடுத்துட்டோம்னா பியோட மதிப்பு கிடச்சிடும். ஓகே. அப்போ A/1/2 ஈக்குவல் டு 4 தனியாக எடுத்துக்கிறோம். ஏன்னா 4/1 என்னது? 4 தானே? ஓகே. நெக்ஸ்ட்டு B/√3/2 ஈக்குவல் டு 4. ஓகே. ஏஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 4 × 1/2. இங்கே டிவிஷனில் உள்ளது இங்கே வரும்போது என்ன வந்துடும்? மல்டிப்ளிகேஷன். ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுங்கள். 1 × 2 2, 2 × 2 4, அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 2. ஓகே. இப்போ பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 4 × √3/2, 1 × 2 2, 2 × 2 4. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2√3. ஓகேங்களா? சரி. அப்போ ஏயோட வேல்யூ கிடச்சிருச்சு, பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ A/B என்ன கிடைக்கும் பாருங்கள்? 2:2√3. அப்போ 2 2 கேன்சல் ஆகிட்டா என்ன கிடைக்கும்? 1:√3. அந்த 1:√3 தான் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? சரி. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? 3 சைடும் கிடச்சிருச்சு, 3 ஆங்கிளும் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? ½ × AB sin C. ஓகேங்களா? சரி. இப்போ இதில் ஏ அப்படின்றது என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் சொல்லுங்கள். வெரி குட், 30 டிகிரி. ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி, ஆங்கிள் சி வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஏ வந்து 2, பி வந்து 2√3, சைடு சி வந்து 4. ஓகேங்களா?
இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் வேறு எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆஃப் இன்ட்டு ஏபி சைன் சிக்கு பதிலாக ஆஃப் இன்ட்டு பிசி சைன் ஏ. ஓகேங்களா? அடுத்து என்னது? ஆஃப் இன்ட்டு சிஏ சைன் பி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏபி சைன் சி. ஏக்கு பேர் என்ன இருக்குது? 2 இன்ட்டு பிக்கு பேரா 2√3 இன்ட்டு சைன் சி. சிக்கு பேர் என்னது? 90 டிகிரி. ஓகேங்களா? ஏன்னா ஏக்கு பேரா 2, பிக்கு பேரா 2√3, சிக்கு பேரா 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோம். இது என்னது? 1 இன்ட்டு 2 2, இது 1 இன்ட்டு 2 2. ஸோ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? இது 2√3ன்னு கிடைக்கும். இன்ட்டு சைன் 90 டிகிரியோட மதிப்பு என்னது? வெரி குட், 1. அப்போ 2√3 இன்ட்டு 1 என்ன கிடைக்கும்? 2√3 தான் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 2√3 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த சைடு வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஏரியா என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2√3 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 2√3 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 2/√3 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு இது ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4√3 வந்திருக்கு. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், 2√3. இதே நமக்கு தேவையான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் 4/√3. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வந்துருந்துச்சு? 2√3. சரிலாம், சரியான விடை இல்லை. ஓகேங்களா? சரி, இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.